மறைந்த நடிகர் டெல்லி கணேஷின் உடல் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. இறுதி ஊர்வலத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க, அவருடைய உடல் எத்தனை மணிக்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது, விவரங்கள்? வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான டெல்லி கணேஷ் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். தற்பொழுது ஒரு நாட்களுக்கு பிறகு இந்த இறுதி அஞ்சலிக்கு பிறகு இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1976 வெளியான பட்டண பிரவேசம் படத்தில் நடிகராக திரைத்துறைக்கு அறிமுகமானவர் டெல்லி கணேஷ். இந்திய விமானப்படையில் பணியாற்றி வந்த இவர் நடிப்பு ஆசையால் அந்த பணியை துறந்து நாடகங்கள், சினிமாவில் பயணிக்க தொடங்கினார். தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தவர் 1981 வெளியான எங்கம்மா மகாராணி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். விசுவின் சிதம்பர ரகசியம், கமல்ஹாசனை நடித்த அபூர்வ சகோதரர் உள்ளிட்ட சில படங்களில் வில்லனாகவும் நடித்து அசத்தியிருக்கிறார். இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி இடத்தையே அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு குணச்சித்திர வேடங்களில் அதிக அளவில் நடித்த பிரபலமான இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட 400 திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக கமலஹாசன் அவர்களுடன் அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி, நாயகன், மைக்கேல் மதன காமராஜன், தெனாலி உள்ளிட்ட பல படங்களில் தனது சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். பாலச்சந்திரனின் சிந்து பைரவி படத்திலும் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அதே போல சின்னத்திரை மற்றும் குறும்படங்களிலும் தொடர்ந்து அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்தார். தனது மகனுக்காக என்னுள் 1000 என்ற படத்தையும் அவர் தயாரித்திருக்கிறார். குறிப்பாக 1979 பசி திரைப்படத்திற்கு தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை இவர் பெற்றிருக்கிறார். அதே போன்று 1993-94 நடத்தப்பட்ட அந்த தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 8 நடிகர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட 68வது பொதுக்குழு கூட்டத்தில் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் நடித்து தனக்கென தனி பாணியை உருவாக்கி யதார்த்த நடிகர் என்ற பெயரை பெற்று இவரை போன்ற ஒரு குணச்சித்திர நடிகர் இருக்க முடியாது என்ற அளவில் அவர் பெயர் பெற்றிருந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் இரவு அவரது இல்லத்தில் வயது மூப்பு காரணமாகவும் சில நாட்களாக அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நல குறைவு காரணமாகவும் காலமானார். இந்நிலையில் தற்போது அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து தொடங்கியிருக்கிறது. நேற்று முன்தினம் இருந்தே நேற்று காலையில் இருந்தே இவருக்கான இறுதி அஞ்சலி என்பது அவரது இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு தொடர்ந்து அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் எக்ஸ் தள பக்கத்தில் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருந்தனர். மேலும் டெல்லி கணேஷ் உடலுக்கு அதிமுக, அதாவது அரசியல் தலைவர்கள் சார்பில் இந்த திருமாவளவன், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா, ஆம் ஆத்மி அதாவது மாநில தலைவர் வசீகரன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டரும் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தனர். திரையுலகத்தை சார்ந்த பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த வகையில் நடிகர் கார்த்தி மற்றும் சிவகுமார், பிரபுதேவா, சத்யராஜ், மணிகண்டன், ரமேஷ் கண்ணா, பார்த்திபன், சூரி, தலைவாசல் விஜய், ஜெயபிரகாஷ், இயக்குநர்களில் வெற்றிமாறன், ஏஎல் விஜய், விக்ரமன், எஸ்.பி. முத்துராமன், லிங்குசாமி, வசந்த், கே.எஸ். ரவிக்குமார், நடிகைகள் தேவயானி, அதிதி பாலன் உள்ளிட்ட பலரும் அவரது இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக தற்பொழுது அதாவது அவரது இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. இறுதி ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்பாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்து அந்த விமானப்படை கொடியுடன் அந்த தேசிய கொடி அடங்கிய விமானப்படை கொடியை வந்து அவரது இல்லத்தில் அந்த மரியாதை என்பதை செலுத்தி அவரது அதாவது மனைவிக்கு அந்த விமானப்படை கொடியை அவர்கள் வழங்கி சென்றனர். அந்த கௌரவம் அதையும் தற்போது அவர் கௌரவித்து சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது அவர் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இறுதி ஊர்வலம் என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நெசப்பாக்கம் மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்று அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது சென்னை நெசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. விஷ்ணு, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.